لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களிடத்தில் யாராவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கம் தான் சூரத்துல் பக்ரா தொடக்கம் சூரத்துல் நாஸ் வரைக்கும். அந்த முழு குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லி முடித்து விட்டான். சூரத்துல் பக்ராவில் இருந்து என்ன சொல்ல வருகின்றானோ, சூரத்துல் நாஸ் வரைக்கும் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானோ, இந்த முழு கருத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி முடித்து விட்டான் 7 வசனங்களில். அதே போன்று முழு குர்ஆனை சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் சொல்லிவிடலாம். இப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பாருங்கள், 7 வசனங்களை அல்லாஹ் பேசுகின்றான். இந்த 7 வசனத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் முழுக்க முழுக்க ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசி முடித்து விட்டான். இந்த உலகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக வட்டுருக்கமாக பேசி முடித்து விட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, நீங்கள் திருமணம் செய்து கொள்வது, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உணவு, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வேலை, இவை எல்லாமே 2ஆம் கட்டம். அப்ப முதல் கட்டம் என்ன? நான் இறைவன், நீங்கள் என்னுடைய அடிமை, அவ்வளவுதான். இதுதான் முதல் கட்டம். நான் இறைவன், நீங்கள் என்னுடைய அடிமைகள். இந்த பாண்டிங்க முதல்ல நீங்க தரமா வச்சுக்கோங்க. இந்த பாண்டிங்க நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. இதுல நீங்க கோட்டை விட்டுட்டு வேற எந்த விதமான உறவுகளை நீங்க பர்ஃபெக்டா வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் மிக அழகாக உங்களுக்கு புரிய வைக்கின்றான். இப்ப அந்த விஷயத்தை பாருங்க. முதல் 3 வசனங்கள் அவனை பற்றி அவன் எடுத்துக்கொள்கின்றான். இப்ப அல்லாஹ்வை பற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 3 வசனங்களில் அவனை பற்றி 5 பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 5 பெயர். இந்த 5 பெயரில் முதல் 2 பெயர், 5 பெயர்களை அல்லாஹ் சொல்றான். 5 பெயர்களில் முதல் 2 பெயர்கள் அவனை பற்றி நீங்கள் என்ன புரிதலில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்றான். அல்லாஹ் என்ற இந்த பெயர் அவனுடைய ذاتுக்குரியது. அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, அப்படிதான் நம்ம நம்புறோம். ஆனா அல்லாஹ் என்ற ஒருவனுக்கு ஒரு பதம் இருக்கிறது. ஆனா எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதற்கு ஒரு பெயர் அல்லாஹ்வே குறிப்பிட்டதுதான் அல்லாஹ் என்பது. அந்த பெயரை முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்ஹம்து லில்லாஹி. அல்லாஹ் என்ற பெயரை முதல்ல கொண்டுட்டு வரான். 2வது பெயர் ரப். அல்லாஹ் என்பவனை நீங்கள் ரப் என்று முதலில் பாருங்கள். ரப்பு என்பவன் உங்களை படைத்தவன், அதற்குள்ளாக காலிக் இருக்கிறது. உங்களை பரிபாலிப்பவன், உங்களுக்கு உணவு வழங்குபவன், அதற்குள்ளாக ரஸாக் இருக்கிறது. உங்களுக்குள்ளாக என்னவெல்லாம் ஆட்சி அதிகாரம், ஜப்பார், கஹார், என்னவெல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்கிறதோ சுத்தி நீங்க பார்த்துக்கலாம். இவை பெரும்பான்மையான எல்லாவற்றுமே ரப் என்ற ஒரு சொல்லுக்குள் வந்துவிடும். உங்களை படைத்து போஷித்து உங்களுக்கு உணவளித்து உங்களை அடக்கி ஆளக்கூடிய ரப்பு என்பதற்குத்தான் ரப்பு என்று சொல்லப்படும். அந்த ஒருவன் அல்லாஹ், அவன் ரப்பாக இருக்கின்றான். எதுவரைக்கும் அவனுடைய எல்லை ஆலமீன் என்று அல்லாஹ் பேசுகின்றான். நம்ம என்னைக்காவது இதை கிராமர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறோமா? ஆலமீன், உலகம் என்பது நமக்கு தெரியும். உலகம் என்பதற்கு ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறோம். உலகம் போன்ற பல உலகங்கள் சேர்ந்தால் அதற்கு பேர் அகிலம். தமிழ்ல உலகம் போன்று பல உலகங்கள், உலகங்கள் சொல்லி யாரும் சொல்றது இல்லை. பல உலகம் சேர்ந்தால் அதற்கு பெயர் தமிழில் அகிலம். ஆனா அகிலத்துக்கு மேல யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னாக்கா எந்த புக்கும் உங்களுக்கு பேசாது. அகிலம் என்பதற்கு மேலாக பல அகிலங்கள் என்று எந்த புக்கும் பேசாது. குர்ஆன் ஒன்று மட்டும்தான் பேசுகின்றது. ஆலம் என்றால் அகிலம், ஆலமீன் என்றால் அகிலங்கள். நீங்க தமிழில் எடுத்து பாருங்களேன், அகிலங்கள் சொல்லி எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பல அகிலங்கள் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் காட்ட முடியாது. ஆனால் குர்ஆன் பேசுகின்றது ஆலமீன், அகிலங்கள் என்பது இருக்கிறது. அது முழுக்க முழுக்க பலதரப்பட்ட கேலக்சி, எவ்வளவு அண்ட சராசரங்கள் இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடித்து இருக்கிறானோ, இனி கண்டுபிடிக்க இருக்கின்றானோ, இனி கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பானோ, கண்டுபிடிக்க முடியாமலேயே கியாமத் நாள் வரை எவ்வளவு இருக்கிறதோ இவ்வளவும் ஆலமீனுக்குள்ளாக அடங்கி போயிடும். இவ்வளவு ஆலமுக்கும் அவன் தான் ரப் என்பதை அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலே பேசிட்டு அர் ரஹ்மான் ரஹீம் என்ற 2 பண்புகளை சொல்றான்.
பின்பு 3வது வசனத்தில், இப்போ நான் அதற்கு தன்மைக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது தனி சாப்டர். இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் 3வது மாலிக், 5வது பேர் அல்லாஹ், ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக் என்ற 5வது விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டான். மாலிக், மாலிக் என்பதற்கு அரசன், கிங்கு, ஓனர், எஜமானன், மலிக்கி என்றும் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ இந்த இடத்தில் எதற்கு மாலிக் என்று நமக்கு தெரியணும் இல்ல? அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையும் இதுதான் உங்களுடைய டார்கெட் திருப்பிட்டான். யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளினுடைய அதிபதி அவன்தான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாள் இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நாட்களை விடவும், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலே இந்த நாள் தான் எனக்கு பெஸ்ட் நாள், இந்த நாள் தான் எனக்கு சோகமான நாள், இந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள், இது பெருநாள், இது அது இது, எத்தனை நாட்கள் வகை வகையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ எல்லா நாளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். இப்படிப்பட்ட எல்லா தினங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அது யௌமித்தீன், மறுமை நாள் அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த டேவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு பாத்துக்கோங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே. இந்த நாளினுடைய அதிபதியாக இருப்பவன் எல்லா நாளுக்கும் அவன் தான் அதிபதியா இருப்பான் கண்டிப்பா. இந்த டே தான் இருக்கிற டேலயே பயங்கரமான டே. இந்த டேவை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க சரியான முறையில் அப்படின்னா இதுதான் விஷயமே. இந்த ஒன் டேக்காகத்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு நாளுக்காகத்தான் நீங்க இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த டேக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்க யோசிச்சுக்கங்கன்றத 3 விஷயத்துல மறுமை வரைக்கும் அல்லாஹ் பேசி முடிச்சுட்டான். இத சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் தஆலா 4வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உனக்கும் எனக்கும் உண்டான இந்த உறவு என்பது என்ன உறவு தெரியுமா? உறவுகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ஒரு உறவுல இருக்குல்ல. இப்போ உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உண்டான உறவு என்பது, நான் எஜமானன், நீங்கள் எனது அடிமை. நான் ரப், நீங்கள் எனது அடிமை. நான் ரஹ்மான், நீங்கள் எனது அடிமை. நான் ரஹீம், நீங்கள் எனது அடிமை. நான் அல்லாஹ், நீங்கள் எனது அடிமை. நான் மாலிக், நீங்கள் என்னுடைய அடிமை. இந்த உடன்படிக்கையை நம்முடைய வாயாலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி வாங்குறான். இந்த உடன்படிக்கையை அவன் சொல்லல, நம்முடைய வாயாலேயே நாம் நம்மள சொல்ல வச்சு அவன் கேட்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா பொருள் வைப்பது வேறு. நஅ்புது என்பது உனக்கே நாங்கள் அடிபணிந்து வாழ இருக்கிறோம், முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக உனக்கு இருக்கின்றோம். நஅ்புது, அபதுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு ரகாத்திலும் அல்லாஹ் திருப்பி 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 நம்ம சொல்ல வைக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா எப்படி உடன்படிக்கை வாங்குறான் பாருங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த 2 விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்ம கிட்ட பேசுறான். நீ எனக்கு அடிமை, எனக்கு மட்டும்தான் அடிமை. நீ எனக்கு அடிபணிந்து இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா அடிபணிஞ்சே இருக்கணும். அடுத்தது என்கிட்ட மட்டும்தான் நீ கேட்கணும், என்கிட்ட நீ உதவி தேடிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் நான் எதை நாடுறேனோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நீ என்கிட்ட கேளு, கேளு, கேட்டுக்கிட்டே இரு. நான் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன். இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கலாம், நஸ்தஈன் என்ற வார்த்தை உதவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அரபில நஸ்தஈன்னா உதவி. ஏன் அல்லாஹ் தஆலா உதவி அப்படின்றத கொண்டுட்டு வரான்றத கொஞ்சம் யோசிங்களேன். ஒருவருக்கு ஒருத்தரை கொடுக்கணும் அப்படின்னா கடமையும் ஒண்ணு இருக்கு, உதவி ரீதியா கொடுக்கறது ஒண்ணு இருக்கு. சொல்றது விளங்குதுங்களா? ஒரு தந்தைக்கு பிள்ளைக்கு செலவு செய்வது கடமை. அதே தந்தை வயதாகிவிட்டால் பிள்ளை தந்தையை பார்த்துக் கொள்வது கடமை, கொடுத்தாகணும். இந்த இடத்துல உரிமைலாம் சொல்ல முடியாது, ஏன் நீங்க கொடுக்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உதவின்றது பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் போய் கொடுக்கறது கடமையா? பக்கத்து வீட்டுக்கு நம்ம ஏதாவது கொண்டுட்டு போய் கொடுக்கறது கடமையா? என்னுடைய உரிமை. நான் நினைச்சா கொடுப்பேன், நான் நினைக்கலன்னா கொடுக்க மாட்டேன். இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்துல என் மீது கடமை இல்லை. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான்னு பாருங்க. நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ என்கிட்ட உதவி தேடு. உதவி தேடு அப்படின்னாக்கா உன்னை நான் உதவி தேடக்கூடிய அந்த அடிப்படையில வச்சிருக்கிறேன். நீ கேட்கறது எல்லாமே நான் கொடுக்கணும்னு எனக்கு கடமை கிடையாது. நான் நினைச்சா கொடுப்பேன், நான் நினைக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன். அதை நீ பொருந்தியதான் ஆகணும். இவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா எல்லாம் முடிக்கிறான் பாருங்க. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
ஆனா நான் நினைச்சா நான் கொடுப்பேன், நினைக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன். இது என் மீது கடமை இல்லை, உரிமை. அல்லாஹ் தஆலா உரிமையை நிலைநாட்டுவதற்காக நஸ்தஈன் என்ற வார்த்தையை கொண்டுட்டு வரான். சோ நான் கேட்டுட்டா அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்ன்ற எந்த விதமான கடமை அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ் தஆலா கேட்டால் கொடுப்பான், வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுவான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிறப்பு, அவனுடைய மாண்பு. ஆனா அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உண்டான இந்த பாண்டிங் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம கேட்டதுமே கொடுக்கணும்ன்றது அல்லாஹ்வுக்கு கடமை கிடையாது, உரிமையில் கட்டுப்பட்டது. அவன் நாடினால் கொடுப்பான், நாடாவிட்டால் கொடுக்காமல் இருப்பான். ஆனா நம்மளுடைய துஆவை வேஸ்ட் பண்ண மாட்டான், அவன் என்ன வேணா செய்வான். இந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி தேடுங்கள், உதவி தேடுங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உதவி தேடுவதில் மிக முக்கியமான விஷயம், நீங்க கேட்கக்கூடிய விஷயம், இந்த உலகத்துல நீங்க என்ன வேணா என்கிட்ட கேட்கலாம், ஆனா கேட்கிற விஷயங்களிலேயே முதன்மையானது, மிக ஆழமானது ஒண்ணு இருக்குப்பா, அதை நானே உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீ முதல்ல என்கிட்ட கேளு. அது எது? ஹிதாயத். ஹிதாயத்தை கேள். நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், என்னுடைய உரிமையில் கட்டுப்பட்டது. ஆனா உனக்கு எல்லாமே கிடைச்சது, ஹிதாயத் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னாக்கா நீ வீணா போயிடுவ, வேஸ்ட். மாலிகி யௌமித்தீன்ல கஷ்டப்படுவ. ஆனா அதனால நீ எதை ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், எதை கேளுங்க? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாவற்றையும் கேளுங்கள். ஆனா எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாக ஹிதாயத் வேண்டும் என்று கேளுங்கள். ஏன்னா ஹிதாயத் இருந்தாதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும். ஹிதாயத் இல்லாமல் போய்விட்டால் அந்த மறுமை நாளினுடைய அந்த தினத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ்வே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஹிதாயத் அப்படின்னா நமக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் இல்ல? யார் ஹிதாயத்து பெற்றவர்கள் யார், அதையும் அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க. யாரின் மீது அல்லாஹ்வுடைய நிஅமத் இருந்ததோ அவர்கள் ஹிதாயத்து பெற்றவர்கள். வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க. நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய வழி எதுவோ அதுதான் ஹிதாயத்துடைய வழி. அதை நீங்க கட்டியமா பிடிச்சுக்குங்க. இதை விட்டுட்டு நீங்க ஹிதாயத்தை எங்கேயும் தேட முடியாது. அப்ப யாருடைய பாதையா இருக்கக்கூடாது, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சிட்டான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். மக்தூபி அலைஹிம் அப்படின்றவங்க யூதர்கள், வலல்லாலின் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள். ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா வார்த்தைகளா சொல்லாம அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை, யூதர்களின் மீது நான் கோபப்பட்டிருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். கிறிஸ்தவர்கள் வழி தவறி விட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த இருவர்களும் இப்லீஸினுடைய வழியில் இருப்பவர்கள், இதற்கு நீங்க போயிடாதீங்கன்றத அல்லாஹ் தஆலா மிக தெளிவா சொல்லி முடிச்சுட்டான். இப்ப இந்த 7 வசனங்களை திருப்பி 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 நீங்க படிங்க இன்ஷா அல்லாஹ்.